இந்த ஜோதிட துறையில், வேதிக் துறையில் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டப்போ நான் முதல்ல அந்த விஷயத்தை சொன்னது சுவாமி கிட்ட தான். அப்பா ஸ்தானத்திலிருந்து எல்லாமா இருந்து இதை ஆரம்பித்து வச்சவர் சுவாமி. சுவாமியோட அனுகிரகம், அவரோட எனக்கு கொடுத்த அந்த ஒரு அனுகிரகம் தான் இன்றைக்கி இந்த கம்பெனி 3வது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. குரு வித்யாரண்யா அவர்கள், நான் அந்த அஸ்ட்ரோவேதிக் விஷன் ஆரம்பித்த நாளிலிருந்து எப்போ கூப்பிட்டாலும் எதை கேட்டாலும் அவரால் என்ன முடியுமோ அதுக்கு அந்த சக்திக்கு மீறின அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தரணி அம்மாவும் இதே மாதிரி தான். நம்ம கம்பெனி ஆரம்பித்த நாளிலிருந்து எனக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் செய்கிறதுலே ஆகட்டும், ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் டவுட்டு வந்தாகட்டும், என்னோட கம்பெனி சார்ந்த பல டிசிஷன்ஸ் ஆகட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு உடனே கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி பண்ணலாமா, இதில் ஏதாச்சும் விஷயங்கள் தவறு இருக்கான்னு நான் ஒரு உரிமையாக கூப்பிட்டு கேட்க முடிகிற ஒருவர். எனக்காக அஸ்ட்ரோவேதிக் விஷனாக நிறைய ஃபங்க்ஷனுக்கு அவங்க கோஆர்டினேட்டராக உட்காந்து ஸ்பீக்கராக பேசி எனக்கு என்னோட ஸ்டாலில் சேல்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த ஜோதிட செமினாருக்கு அவங்களும் நமக்காக எந்திர பரிகாரம் இருக்கக்கூடிய ஒரு வகுப்பை உரையாட வந்துள்ளார். பாபு சார் அவர் என்ன அவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் எனக்கு. என்ன எது வேணுனாலும் பேசலாம், எப்படி வேணுனாலும் பேசலாம், எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே கோயிலில் வந்தால் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இங்கே என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம மனசில் என்ன சிந்தனை பண்ணுவோமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாபு சார். அவரை எனக்கு இந்த செமினாரில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கிடைக்கணும்னு நான் சுவாமி கிட்ட ஒரு வார்த்தை கேட்ட உடனே சுவாமி அதுக்கு ஒரு அருள் கொடுத்தார். பாபு சாரும் எந்த தடையும் இல்லாமல் சரி சிவகுமார் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு எல்லோருக்குமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கான பரிகார விஷயங்களுக்காக அவர் ஒரு ஸ்பீச் உங்களுக்கு எல்லோருக்குமாக கொடுக்க உள்ளார்.
श्रीगुरुभ्यो नमः। ॐ शान्ति शान्ति शान्ति। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ ऐं वाग्देव्यै च विद्महे ब्रह्मपत्न्यै च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्। दुर्गालक्ष्मी सरस्वती स्वरूपिणी अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकी श्रीचक्रनिवासिनी मेरुनिलयां शिवशक्ति ऐक्यरूपिणीं ललिताम्बिका। ॐ आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमो नमः. அஸ்ட்ரோ வேதிக் விஷன் சிவகுமார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கருத்துச் செறிவை ஊட்ட இருக்கக்கூடிய வித்யாரண்ய சுவாமிஜி அவர்கள், பாபுஜி அவர்கள், தரணி நம்பூதிரி அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம், நல்லாசிகள் கூறிக்கொள்கின்றோம். முதல்ல இந்த ஆலயத்தினுடைய ஒரு சின்ன வரலாறை நம்ம சொல்வோம். அடியேன் 1993ஆம் ஆண்டு நீலிக்கோணாம்பாளையம் எனும் ஒரு சின்ன சிற்றூரில், இப்போ அதுவும் பெரிய டவுன், அப்போது அது ஒரு சின்ன சிற்றூர், அங்கே ஒரு 10க்கு 10 ரூம் தான், அதுவே இல்லம், அதுவே ஜோதிட அலுவலகம். ஆக இந்த ஜோதிட திருப்பணியை அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சிவாச்சாரியார் பேரூர் ஸ்தானிகம் அவருடைய நல்லாசினாலே 1993ஆம் ஆண்டு தொடங்கினோம். அப்பொழுது அவர்கள் உபதேசித்த உபதேசம்தான் இந்த ஸ்ரீவித்யா மூலமந்திரம். மூலமந்திரம் தவிர வேறு எதுவும் தெரியல. ஆனால் அதை லட்சோபலட்சம் தரம் ஜபம் பண்ணணும் என்பது மட்டும் தெரிந்திருந்தது. அதை அவர்கள் உபதேசித்திருந்தார்கள். அந்த வண்ணமாகவே அடியேன் 1,00,000 ஜபத்தை முடித்த உடனே குருநாதரை சென்று அணுகி அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் வந்து இந்த தசாம்ச ஹோமம் என்று சொல்லக்கூடிய ஹோமத்தை செய்து கொடுத்து இந்த ஜோதிட திருப்பணியை துவங்கி வைத்தார்கள். அந்த அனுகிரகம்தான், அந்த குருவினுடைய அனுகிரகம்தான் படிப்படியாக கணித ஜோதிடம், உளவியல் ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், பிரஷ்ன ஜோதிடம் போன்ற பற்பல கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் அந்த ஆலோசனைகளை மக்களுக்கு சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு முதியவர் வந்தார். அவர் வந்து பார்க்கும் பொழுது அடியேன் நல்ல ஆஜானு பாகுவாக இருப்பேன், கருப்பு தாடி, பெரிய தாடி, கருப்பு தாடி, 25 வயது. நான் இப்பொழுது மாதாஜியாக இருக்கக்கூடிய பூர்வாசிரம மனைவி, என்னுடைய மனைவி, 3 வயது குழந்தை, என் மகன், 3 பேர் கொண்ட குடும்பம். நாங்கள் கிரஸ்த ஆசிரமம். எங்களை வந்து பார்த்து விட்டு அந்த பெரியவர் வந்து திரும்பி போயிட்டார். பிறகு என்ன ஆச்சு, ஏன் வந்தார், பார்த்தாரு, போயிட்டாரு அப்படின்னு அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினவரிடம் கேட்டேன். இல்லை, அந்த பையன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு என்ன தெரியும், அதனால் நான் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு தயாராக இல்லை, நல்ல அனுபவம் வேணும். அப்படி பார்த்த உடனே தோற்றத்தை பார்த்தே சொல்லிவிட்டு சென்றார். அது மனதிற்கு ஒரு தளர்ச்சியை கொடுத்தது. அதனால் என்னுடைய குருநாதரிடம் போய் நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும், என் தோற்றத்தை பார்த்தே என்னிடம் ஜாதகம் பார்க்க யாரும் தயாராக இல்லை, சின்ன பையன்னு சொல்கிறார்கள் அப்படின்னு போய் சொன்ன பொழுது, உன்னை சோதிக்க வந்தது வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் சிவபெருமான் தான் சொன்னார். அதனால் எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த சோதிப்பவன் இறைவனாகத்தானே இருப்பான். நம்முடைய மன உறுதியையும் வைராகத்தையும் சோதிக்கக்கூடியவன் இறைவனாகத்தான் இருப்பான் என்று மீண்டும் முயற்சியோடு அந்த ஜோதிட திருப்பணியை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்த உடனே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாஜி டோக்கன் போடுகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு 30 பேர் காத்து கொண்டு இருப்பார்கள். மிக சீக்கிரத்தில் ஒரு 6 மாதத்திற்குள்ளேயே டோக்கன் போட்டு பார்க்கும்படியாக ஆகிவிட்டது. அப்போது நமக்கு ஒரு சின்ன
லலிதாம்பிகையினுடைய படம் கிடைச்சிது. அந்த படத்தை வச்சு அந்த வழிபாட்டுகளை ஆரம்பித்தோம். லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை எல்லாம் ஆரம்பித்தோம். பிறகு பௌர்ணமி பூஜை பண்ணலான்ட்டு ஒரு குடம் கலசம் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். பிறகு நம்ம சொல்கிறது எதாவது நடக்கும். நடந்த உடனே அதுக்கு ஏதாவது நன்றி எறியத்தலை செய்யணும்னு வருவார்கள். உடனே நம்ம அதை ஒரு விக்கிரகமாக வாங்கி கொடுக்க சொன்னோம். அது ஒரு விக்கிரகம் வந்துடுச்சு. அந்த விக்கிரகம் தான் இன்றைக்கும் நம்ம கோயிலில் உற்சவராக இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு இடம், இந்த இடம் கிடைச்சிது. அந்த இடம் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், ஒரு மடம் கட்டிட்டோம். அந்த மடம் தான் இன்றைக்கு திருக்கோயிலாக உங்கள் கண் முன்னாலே இருக்கிறது. ஆகவே படம், குடம், இடம், மடம் திருக்கோயிலாக இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் இதனுடைய வரலாறு.
பிரத்யேகமாக ஒரு கோயிலை குறிப்பிட்டு சொல்கிறத விட எல்லாரும் இன்னைக்கு அறிஞ்சு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் பிரதோஷ பூஜை. இந்த பிரதோஷ பூஜை வந்து கொஞ்சம் பெரிய கோவில்களில் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரதோஷ காலம் முடிஞ்ச பிற்பாடு சுவாமியும் அம்பாளும் சப்பரத்தில் பிரகாரம் சுற்றி வருவாங்க. அந்த பிரகாரம் சுற்றி வரக்கூடிய சுவாமியும் அம்பாளையும் நேர் எதிரில் நின்று தரிசனம் பண்ணணும், சுவாமி அம்பாளையும். இது மிகப்பெரிய ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் தோஷத்துக்கு. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். அப்போ எப்பயுமே நம்ம நல்ல சிந்தனையில் இருக்கணும். அதுதான் முதல்ல சொன்னேன், எதையுமே நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. அந்த பொறாமையாகப்பட்டது இது நினைக்கும் போது உங்களுக்கு திரும்பி வந்துடும். இந்த மந்திராவுடைய நீங்கள் 48 நாள்லேயே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இங்கே ஜோதிடர்கள் எல்லாருக்குமே நடக்கும். இது வந்து உறுதியாக நடக்கும். அப்போ எப்படி சார் செய்வேன்னு ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட பாதகாதிபதி சேர்ந்திருந்தாலோ, ஜாதகத்திலே சொல்கிறேன், பிரச்சனத்துக்கு மட்டும் கிடையாது, ஜாதகத்திற்கும் 6, 8 கூடியவருடன் பாதகாதிபதி சேர்ந்திருந்தாலோ, இல்லை 6, 8 அதிபதிகளை பாதகாதிபதி பார்த்தாலோ, இவர்கள் 3வரும் சேர்ந்து 6, 8, 12 எங்கே இருந்தாலோ அது செய்வினை தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட ஃபேமிலி.